பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாய் இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா அவனுக்குண்டான பாரம், தாங்கக்கூடாத பாரம், சுமை. எரேமியாவின் அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு. கண்ணீர் படுக்கையாக மாறின ஒரு சூழ்நிலை. எரேமியா சொல்றார், இது என்னால் தாங்கக்கூடாததா இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, சில காரியங்களை நாம் கடந்து வர வேண்டும். சில காரியங்கள் நம்மை அணுகாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அதே நேரத்தில் சில விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அதை நாம் சகித்து தான் ஆக வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லாமே நம்முடைய பின்னாட்களில் நன்மையாக இருக்கும் பொருட்டு. உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து என்று அங்கே நாம் பார்க்க முடியும். சில காரியங்களை நாம் சகிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் சகிக்க வேண்டும், அதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார் என்று எபிரேயர் 12:2 நாம் பார்க்க முடியும். அவர் அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார். அப்படி சிலுவையை சகித்த அவரையே நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்றும் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அதன் அர்த்தம்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். அதில் முக்கியமான ஒன்று தான் சகிக்கிறது. எத்தனையோ பொய்யான குற்றச்சாட்டுகள் இயேசுவின் மேல் வைத்த போது அவர் மௌனமாக இருந்தார். சகிப்பதின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? பதிலுக்கு பதில் பேசாம, அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே போல் இந்த பக்கத்துலேருந்தும் பல குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே வச்சுட்டு அப்படி இல்லாமல் அமைதியாக கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த பூமியில் என்னுடைய நியாயம் எடுபட்டாலும் இந்த என்னுடைய வழக்கை பரலோகத்தில் இருக்கிற தேவன் நடத்துவார் என்று சொல்லி தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற அனுபவம் தான் சகித்து கொள்ளுதல். அவங்க என்ன தீமை செய்தார்களோ அதே தீமையை நானும் அவர்களுக்கு செய்கிறேன் என்கிற செயல் சகித்து கொள்ளுகிறது அல்ல. இந்த தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார். பாருங்கள், சீமேயி என்பவன் தாவீதை கற்களை எறிந்து தூஷித்து கொண்டே இருந்தான். அப்பொழுது தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? சில நாட்களுக்குள்ளே அதே சீமை தாவீதின் காலில் விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஆண்டவரிடத்தில் சகிக்க கிருபையை கேளுங்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த பாதை வேதனையான பாதை தான். ஆனாலும் சகிக்க ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். அது பின்னாட்களில் அவனுக்கு பெரிய நன்மையாய் மாறினது. ஆபிரகாமின் காத்திருப்பு காலம் வேதனையின் காலம்தான். சகிக்க ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறினது. ஆண்டவரே, சகிக்க கிருபை தாரும். கேளுங்கள், நிச்சயம் தருவார். உங்கள் வாழ்க்கையிலும் நன்மையை காண பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே,
ஆண்டவரே, நாங்கள் சகிக்க வேண்டியவைகளை சகிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.